அன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். ஒவ்வொரு மாத பூசத்தன்றும் அருட்பெருஞ்சோதி அகவலியில் இருக்கின்ற ஒரு கன்னிக்கு 2 வரிகளுக்கு நாம் பேருரை கண்டு வருகின்றோம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஓர் ஞானமா மருந்தே. இதுதான் இன்னைக்கு பாடங்கய்யா. இது அகவல்ல 1331 32. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த புத்தகங்கள் கொண்டு வந்தீங்களா? யாரும் கொண்டு வரல பாருங்கள். இவ்வளோதான் நம்ம அக்கறை. அப்புறம் எப்படி நமக்கு சன்மார்க்க அறிவு எப்படி வரும் சொல்லுங்கள்? சரி, இருக்கட்டும், அடுத்த முறையாவது கொண்டு வாருங்க. இப்போது இது அடியேன் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு எளிய உரை. இதிலே என்ன எழுதியிருக்கிறேன் என்பதை முதலில் வாசித்து விடுகின்றேன். எக்காலத்தும் என்றே எனினும் எக்காலத்தும் இளமையோடு இருக்க இளமை நீங்காதிருக்கும்படி நன்றே மெய்ப்பொருளை அருளும் ஓர் அறிவு தெளிவான சித்துருவான மருந்தே. ஞானமா மருந்தே என்பதை சித்துருவான மருந்தே என்று மொழிபெயர்த்திருக்கின்றன. இப்போ இதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்குமே நம்ம பொருள் காண வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஒரு முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாடலை எத்தனை முறை பிரிக்கலாம் அப்படின்னா, என்றே எனினும் அந்த இடத்துல ஒரு கோடு, இளமையோடு இருக்க அந்த இடத்துல ஒரு கோடு, நன்றே அந்த இடத்துல ஒரு கோடு, தரும் ஒரு அந்த இடத்துல ஒரு கோடு, ஞானமா மருந்தே. ஆக 5 பாகங்களாக இந்த கவிதை வள்ளல் பெருமானால் ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 5 பகுதிகளுக்கும் நம்ம முழுமையான உரையை தெரிஞ்சுக்கணுங்கய்யா. ஒரு உரையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒப்பீடு கொஞ்சம் உதவும், உதாரணங்கள் கொஞ்சம் உதவும். இப்படி பல உத்திகள் இருக்கு. நமக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். இப்போ இது என்னன்னா, இன்றைய விஞ்ஞானிகள் பூரா ஏராளமான பேர் கட்டிங் எட்ஜ் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வேகமாக எந்த துறையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். மனிதன் மீண்டும் முதுமையடையாமல் மீண்டும் இளமையடைவது எப்படி, இந்த ஆராய்ச்சியில் தான் பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்போது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு நூலை, ஆங்கில நூலை கொண்டாந்துருக்கிறேன். இது டாக்டர் டேவிட் சிங்க்ளேர் குரு கிரி, இது போட்டு டாக்டர் டேவிட் சிங்க்ளேர் என்கின்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு விஞ்ஞானி. இவர் ஒரு நூல் எழுதியிருக்கார், லைஃப் ஸ்பேன், நீண்ட ஆயுள் அப்படின்னு. என்னென்னா, ஒய் வி ஏஜ், நமக்கு ஏன் முதுமை வருகின்றது, அண்ட் ஒய் வி டோன்ட் ஹாவ் டு, தேவையில்லாத ஒன்று அப்படியே சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? உலக மகா விஞ்ஞானி சொல்கிறார். நாம் ஏன் முதுமை அடைகிறோம், முதுமை அடையாமல் தடுப்பது எப்படி, இது நம்ம கையில் தான் இருக்குங்கிறார். தேவையில்லாத ஒன்றுங்கிறார். இதை தான் ஆதியிலேயே நமக்கு வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? யாராவது சொல்லுங்க. தப்பாலே ஜெகத்தவர் சாவே துணிந்தார். இவர் இப்போ சொல்கிறாரு 2020. பெருமான் எப்போ சொன்னார்? 150 வருஷத்துக்கு முன்னால். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, பெருமானை ஒரு விஞ்ஞானியாக பாருங்கள், இல்லைன்னா புரியாது. எத்தனையோ பக்தர்கள் வந்தாங்க, அதில் இவர் ஒரு பக்தர். ஆமாம், உண்மைதான், பெரிய பக்தர், உலகமாக பக்தர். எத்தனையோ கவிஞர்கள் வந்தாங்க, இவர் ஒரு கவிஞர். எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, அதில் ஒரு ஞானி. எத்தனையோ தத்துவ ஞானிகள் வந்தாங்களே, அதில் ஒரு தத்துவ ஞானி. அப்படியெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாரையும் விட வேறு யாரும் போகாத துறைக்கு போனவர் வள்ளலார் ஒரு விஞ்ஞானி. அப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும்.
ஏன்னா இப்போ வயசாகி போச்சுங்க, திரை எல்லாம் கூடி போச்சு இல்லையா? இப்போ இதை மறுபடியும் இளமையாக்க முடியுமன்னா இது நமக்கு மார்க்கண்டேயர்கிட்ட போகணும் கதைக்கு. பெருமானே ஒரு இடத்துல சொல்வார், ஏ மனமே மார்க்கண்டேயர் தான் மாண்பறிந்திலையோ, வயசாயிடும் செத்து போயிடுவோன்னு பயப்படுறியா மனமே, நீ மார்க்கண்டேயரின் மாண்பு, அந்த கதை ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அவர் போய் ஆத்மலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆத்மலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறதுன்றது என்ன, அது விஞ்ஞானபூர்வமாக வள்ளல் பெருமான் விளக்குறார். நம்ம புருவ மத்திக்குள்ளார ஆத்மா இருக்குது, உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு மாதிரி ஒரு ஆத்மா இருக்குது. அதுக்குள்ளார நுழைஞ்சிக்கோ, அதுதான் ஆத்மாவை ஆத்மலிங்கத்தை கட்டி பிடித்துக்கோ. அங்கே யமதர்மர் வர முடியாது, ஏன்னா அவர் பூரா கருப்பு, இருள் நிறத்து கூற்றுவன். யமனை எப்படி பார்த்து பெருமான் சொல்றாரு, இருள் நிறத்து கூற்றுவன். ஆனால் இந்த ஆத்மான்றது ஒளிமயமானது. அதுக்குள்ள இருக்கிற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க, அவர்கிட்ட இருந்தால் எல்லா ஒளியும் வருது. அவர் ஒளி புலம்பு. அங்கே போனால் என்ன அவங்க, இவர் பயந்துக்கிறார். அதை பெருமான் எப்படி சொல்லுவார்னா, எல்லார்கிட்ட வர்ற மாதிரி என்கிட்டையும் வந்தாருப்பா அவர், இந்த எருமை மேலே வர்றாரு, அவர் வருவார். பெருமான்கிட்டையுமே வர்றார். என்ன ஆகுதுன்னா, குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே. எப்படி சொல்றாருங்க, ஐயோ இதுக்குள்ளார போனேன்னா நாம் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு ஓடி போயிட்டாராம். இது பெருமானுடைய மரண அனுபவம். சரிங்களா? சரி, உலகத்தில் இருக்கிற இவர் மட்டும் இல்லை, டேவிட் சிங்க்லேர் மட்டுமல்ல, ஆப்ரி டி கிரேன் ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி, அப்புறம் ரே கர்ஸ்வேல் சொல்லி இந்த கூகுள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கே டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கிற ரே கர்ஸ்வேல், அப்புறம் ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் பெரிய விஞ்ஞானி என்று கருதப்படுகின்றவர் ஜப்பான்காரர் மிச்சியோ காக்கு. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷ கடைசிக்குள்ள அந்த ஜப்பான்காரர் 2012 அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எதுக்காகன்னா, முதுமை அடையாமல் தடுப்பது எப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார். அந்த மருந்து எதிலிருந்து கண்டுபிடிக்கிறார் தெரியுங்களா ஐயா? நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தோம் இல்லையா, அப்போ அந்த தொப்புள் கொடியை அறுப்பாங்க, அதுக்கு ஸ்டெம் செல்னு பேர், அதில் இருந்து அவர் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் நம்ம சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம எல்லாம் மறந்துட்டோம், விட்டுட்டோம். இன்றைக்கி அந்த ஜப்பான்காரர் இதிலேருந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சி நோபல் பரிசே கிடைச்சிருக்கு அவருக்கு. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இது உலகம் பூரா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையாக தயார் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷ கடைசியில் கொடுக்குறேன்னு இருக்கார். நல்லது தாங்களே, வாங்கிக்கலாமா? அப்போ 2029 இன்னும் 5 வருஷம் 4 வருஷம் கழித்து மரணமே அடையாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரை, அது 2029 அதை கண்டுபிடிச்சி விட போகிறாங்க. அப்போ சயின்ஸ் இப்போ எங்கே வந்திருக்குதுங்க, மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், மரணத்தை வென்று வாழ வேண்டும், அதோட மீண்டும் இளமை திரும்ப வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இதை எப்போ பெருமான் எழுதுறாரு, 1872 எழுதுறாரு, 150 வருஷத்துக்கு முன்னால் அகவல் எழுதுறாரு. அந்த அகவல்ல மருந்துன்ற பகுதியில் அற்புதமாக இன்றைய மெடிசன் பற்றி பேசுகிறார். அதில் இருக்கிற இந்த கன்னி தான், என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது கடவுளை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம். புருவமத்திக்குள்ளார பெருமான் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு வழி இருக்குதுன்னு விஞ்ஞானி சொல்கிறான். என்னென்னா, ஐயா நேரடியாக அருட்பெருஞ்சோதியே நம்மால் பார்க்க முடியாதோ இல்லையோ தெரியல, ஆனால் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்த்தா அவருடைய அறிவு நமக்கு தெரியுமில்ல. ஐயா ஒருத்தர் ஒரு அற்புதமான சிற்பம் செஞ்சிருக்காரு, தேக்கு மரத்தில் செஞ்சிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய சிற்பி அப்படின்றத அந்த வேலைப்பாடு பார்த்தா நமக்கு தெரியுமா இல்லையா? இன்றைக்கும் மாமல்லபுரத்தில் போய் இந்த மகேந்திர பல்லவன் செதுக்கின சிற்பங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்ன கல்லில் இப்படி செதுக்கியிருக்கானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி கடவுளினுடைய
அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய படைப்பை பார்க்கணும். இந்த மனுஷ உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடவுளுடைய வடிவம். இந்த மைக்ரோகாசம் சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது யாவும் அண்டத்தில். இது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. வேதாந்தியாக இருந்த வாங்கய்யா ரமண மகர்ஷியிலிருந்து வேத ரிஷிகள் வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இதை. அப்போது இந்த மனுஷ தேகத்தில் அவ்வளோ அற்புதமான விஷயங்களை ஓடிட்டு இருக்குது உள்ளார. இப்போது ஒரு மீன் இருக்குதுங்கய்யா. இந்த பாட்டுக்கு நேரடியான ஒரு விளக்கம் என்னென்னா, ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது. அது எப்பவும் சாவறதில்லை. அது என்ன பண்ணுமா, வயசாகிட்டே வரும். வயசாகி ரொம்ப சாகர கட்டம் வந்துச்சுன்னா மறுபடியும் குழந்தையாயிரும். இது எப்படி இருப்பாரு, வயசாகிக்கிட்டே வரும். சாகர கண்டிஷன் வந்த உடனே வந்து மனசில் நினச்சிக்கணும், நான் சாகக்கூடாது, மறுபடியும் குழந்தையாயிடும். மறுபடியும் வாலிப பருவம் வரும், மறுபடியும் வயசாகும், மறுபடியும் குழந்தையாயிரும். இப்படியே அது பாட்டுக்கு எத்தனை கோடி ஆண்டுகளாக அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அமீபா, ஒரு செல் தாவரம், ஒரு செல் உயிரினம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணால் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 64 ஆகும். இப்படியே பிரிஞ்சு 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 போயிட்டே இருக்கு. எதுவுமே சாவாது. இன்றைக்கி இந்த பூமியில் எத்தனை கோடி இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அமீபாக்கள் இருக்குது. சரி, இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியுது. ஆனால் ஏன் மனுஷனால் செய்ய முடியல? நம்ம வீட்டில் பல்லி இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் பல்லி இருக்குது. அது வந்து கதை விடுக்கில் நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் தெரியாமல் கதை மூடிட்டீங்கன்னா அந்த வால் அப்படியே துண்டிச்சு கீழே விழுந்துடும் இல்லைங்களா. ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நாம் வருத்தப்பட்டுருப்போம். என்ன, அது கரெக்டு தான், ஆனால் தேவையில்லை. என்ன, அடுத்த வாரம் அதுக்கு வால் முளைச்சிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பல்லிக்கே வால் துண்டிச்சிக்கிச்சுன்னா அடுத்த வாரம் வால் முளைச்சிக்கும். அந்த ஆற்றல் அதனுடைய உடம்புல வச்சு படைச்சிருக்கான் இறைவன். அப்போ நமக்கு இல்லையா? இருக்கணும் இல்லை. ஆனால் நம்ம மறந்துட்டோம். ஏன் மறந்தோம்? இந்த புலால் சாப்பிட்டதுனால மறந்தோம். புரியுதுங்களா? அதனால தான் பெருமான் அது வேண்டாம்ப்பா, உன்னுடைய ஆற்றல் பூரா அந்த புலால் வீணடிச்சிரும், அது போவாத, அது வேணாம். நீ வந்து புருவ மத்திக்குள்ளார ஆத்மாவை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன இருக்குது, அது வெறும் இந்த உப்பு காரம் மசாலா எண்ணெய் தானே இருக்குது, மீதியெல்லாம் பணம் தானே அது இல்லையா. அது வேண்டாம்ப்பா, அதுக்கு பதில் நீ நல்லா ருசியாக எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிவிடுவாருங்க. அப்போ நான் இளமையோடு இருக்கணும். இந்த ஆசை இல்லாத யாராவது இங்கே இருந்தால் கை தூக்குங்கய்யா. வேணாமா? ஆசை இல்லையா? ஐயோ, யார்ப்பா கூட வந்தாங்க? எல்லாம் பத்திரமா பார்த்துங்க, அந்த அம்மா ஏதாவது நாளைக்கு ஏதாவது பண்ணிக்க போ. அப்படி இல்லைம்மா. இப்போ 2 ஆசைகள் இல்லாத மனிதனே கிடையாது. ஒன்றும் சாகக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவர் அந்த காலத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? சாதலின் இன்னாதது இல்லை. செத்து போகிறத விட கொடுமையான ஒரு செயல் இல்லை. யார் சொல்கிறாங்க? திருவள்ளுவர் சாமி. அவருக்கு தெரியாது, அதுக்கு மேலே அறிவு யாருக்காக இருக்குதா என்ன? யாருக்கும் இல்லை. ஏன்னா அவருக்கு வாழ அறிவு, கடவுள் அறிவே. அவரே சொல்கிறாரு, தம்பி சாகக்கூடாது. அதுக்கு என்ன வழி அதையும் சொல்வார். கூற்றம் குதித்தலும் கைகூடும், எமனை ஜெயிக்கலாம். எப்படி? நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இதுக்கு 2 அர்த்தங்க ஐயா. அதே வேலையாக தான் இருக்கணும், வேறு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. 2வது வேலை செஞ்சிங்கன்னா முடியாது. அந்த தலைப்பட்டவர்களுக்கு 2 அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, ஆற்றல் வந்து மூலாதாரத்திலிருந்து நம்ம புருவ மத்திக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் வாசி யோகம் பண்ணுறது, பக்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டலினி யோகம் பண்ணுறது. எல்லா யோகமும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை புருவ மத்திக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாக மாட்டீங்க. இதை தான் புராண கதையில் நமக்கு எப்படி சொல்லி வச்சாங்கன்னா, ஒரு வில்லு இருக்கு, அது கீழே ஒரு பக்கம் தான் முடிச்சு போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் அதை கோக்கணும், கோத்து அம்படிக்கணும்.
அம்படிச்சா 7 மரங்களை தொலைச்சிக்கிட்டு அது போகணும். இது ராமனுக்கு வச்ச சோதனை. ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான், அந்த வில்லையே உடைச்சிடான். அது வேற கதை. பொதுவாக இது கிரேக்க புராணத்திலிருந்து வருது, எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வில்லை எடுத்து ஒரு பக்கம் இருக்கிற அந்த நான் எடுத்து மறுபக்கம் இருக்கிற அந்த கொக்கியில் அதை மாட்டிட்டு அந்த அம்பு அடிக்கணும். அந்த அம்பு எத்தனை மரத்தில் அடிச்சுட்டு போகணுங்கய்யா? 7 மரத்தில் தொலைச்சிக்கிட்டு போகணும். இங்கே நமக்கு எத்தனை ஆதாரம் இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம். 7 இருக்கா? இதுதான் 7 மரம். இது வழியாக நம்ம மூலாதாரத்திலிருந்து அந்த உணர்வை இதுவரைக்கும் கொண்டு போகணும். யார் அதை செஞ்சான்னா அவன் கடவுளாயிடுறான். அவன் தான் உலகத்திலே பெரிய ஆற்றல் வாய்ந்த வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே திருவள்ளுவர்லேருந்து நமக்கு வால்மீகி வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. இப்போது பெருமான் நமக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நன்றே தரும் ஒரு ஞானமாக மருந்தேங்கிறார். ஈஸ்வரன் தான் ஞானமாக மருந்து. அது சரி, அவர் என்ன கொடுப்பாராம்? நன்று அப்படின்னா முப்புன்னு இந்த சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த முப்பு சாப்பிட்டா யாரும் சாக மாட்டாங்களாம். அது எல்லா நோய்களையுமே குணப்படுத்துமா. அது முப்புன்னு சொல்லி இந்த சித்தர்கள் ஒரு 10,000 பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன ஏன்னா சொல்ல மாட்டான், நீ தான் கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டெல்லாம் படித்து நான் ஒரு 10 வருஷம் இந்த சித்தர்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அது எங்கேயோ இந்த பக்கம் பெரம்பலூர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க ஐயா. ராத்திரி 3 மணிக்கு அங்கே ஏதோ மண்ணில் இருந்து ஒரு கல் வருது. அதை கொண்டு வந்து அதை இடித்து எல்லாம் என்னென்னவோ பண்ணாங்க. அதை பிரித்து அகர உகரமாக பிரித்து அதை மறுபடியும் கூட்டி அதிலிருந்து வடிகட்டி 1008 முறை வடிகட்டணுமா பண்ணால் கடைசியில் அமுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐயா பார்த்தார், நீ வாடா உனக்கு வேறு வேலை இருந்து கூப்பிட்டு வந்துட்டார். அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஆக ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. உலகம் பூரா, இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு சில பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 18 சித்தர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ 18 பேர் ஜெயிச்சவங்க சாகாமல் இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் மாயம்மா இருந்த எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மாயம்மாவை? நீங்கள் வயசானவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அருமை அருமை. 250 வருஷம் அந்த அம்மாவுக்கு. நான் பல தடவை பார்த்துருக்கேன். 250 வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா நடப்பாங்க. அவர் கோடி தாத்தா பொள்ளாச்சியில் இருந்தவர் 450 வருஷம் இருந்தாராம். அது போகணும்னு நினச்சேன், எனக்கு கொடுத்து வைக்கல, போக முடியல. அது அப்படிலாம் இருக்காங்க. 250 வருஷம் 450 வருஷம். இவர் திருமூலர் என்ன சொல்கிறார்? எண்ணிலி கோடி யுகம் இருந்தே நிக்காயத்தேங்கிறார். இந்த உடம்புல எத்தனை கோடி யுகம் இருந்தாருங்கய்யா? எண்ணிக்கையில் அடங்காத யுகங்கள் இந்த உடம்பில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு ராமாயண மகாபாரதத்தில் 7 சிரஞ்சீவிகளை சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி, அப்புறம் சுக்ரீவன் ஒரு சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா ஒரு சிரஞ்சீவி, இப்படி 7 பேரை சொல்லுவாங்க. சிரஞ்சீவின்னா என்றும் சாகாதவன்னு அர்த்தம். அது கதை. ஆனால் நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்மளை வள்ளல் பெருமான் கூப்பிடுறார். ஏன்னா இது வந்து பூரா சயின்ஸ், கதையெல்லாம் இல்லை. அந்த கதைக்கு விளக்கம் சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி நமக்கு எழுதுறார். ஆக அந்த நன்றே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கய்யா? அவங்க சொல்கிற இந்த மெய்ப்பொருள் முப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பெருமானிங்க நமக்கு குறிப்பிடுறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஞானசரியை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கய்யா? ஞானசரியை படித்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. நம்ம யாரும் படித்தது இல்லையா? ஞானசரியை படித்ததில்லை? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ராத்திரி படுக்க போகும்போது ஞானசரியை படிச்சுட்டு தான் படுக்கணும். ஏன் செத்து போயிடுவீங்க. ஞானசரியை படிச்சுட்டு படுத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சுக்குவீங்க, நிச்சயமாக சாக மாட்டீங்க. எத்தனையோ பேர் தூக்கத்திலே அப்படியே உயிர் போயிருக்கு. தூக்கன்றது என்ன? குட்டி மரணம் தானே. மரணன்றதுனா நெடுந்தூக்கம் பாரு திருவள்ளுவர். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் அப்படின்னு அவர் திருவள்ளுவர் சாமி சொல்லுவார். அப்போது காலையில் எழுந்த உடனே என்ன படிக்கணும்? அருட்பெருஞ்சோதி அகவல். பார்த்தீங்களா? இந்த புஸ்தகம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். காலையில் எழுந்த உடனே படிக்க வேண்டியது அருட்பெருஞ்சோதி அகவல். ராத்திரி படுக்கும்போது படிக்க வேண்டியது ஞானசரியை.
அந்த ஞானசரியில பெருமான் சொல்றாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாரு. இது என்ன இவர் சித்தர்கள் மாதிரி பொதுவாக பேசுறாரா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அருட்பாவில் உங்களுக்கு ஒரு பாட்டில் ஒரு வார்த்தைக்கு இல்லை ஒரு கருத்துக்கு அர்த்தம் புரியலன்னா நீங்கள் அகராதியை தேடி போக வேணாங்கய்யா. அதே அருட்பாவில் இன்னொரு பாட்டில் அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாதுல்ல, 4 வரி தானே பாட்டு. அப்போ என்ன இப்படி பெருமான் சொல்கிறாரு, திரைந்து 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 உளுத்தவர்னா இந்த உளுத்து போன கட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? மரம் மாதிரியே இருக்குங்க. இப்போ சில வாசக்கால்லாம் இந்த கரையான் உள்ளார புகுந்து உள்ளார பூரா தின்னுடும். அது இப்படி தட்டினீங்கன்னா போல் அப்படியே உடஞ்சிரும், உள்ளார ஓட்ட தெரியும். அந்த மாதிரி யாருடைய உடம்பு உள்ளாரெல்லாம் போல் ஆகி போச்சோ, திரைந்து திரைந்துன்னா கடுமையான சுருக்கங்கள், அவ்வளோ சுருக்கங்கள் விழுந்து உடம்பெல்லாம் போல் ஆகினாலும் அதை கூட மறுபடியும் சரி பண்ணிக்கலாம், இளமை திரும்பியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. திரைந்து திரைந்து உளுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம்னு சாமி சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கே கொஞ்சம் வயசாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கம் முடிஞ்சு போய் 50 வருஷம் 3 மாதம் 24 நாள் தான் இந்த இந்த அசுத்த உடலில் இருந்தார். அப்புறம் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் போயிட்டார். அப்போது அவர் சொல்கிறாரு, திரைந்து நெகிழ்ந்த என் தோல் உடம்பும் தான் தோலானது, திரைந்து நெகிழ்ந்த என் தோல் உடம்பும் செழும்பொன் உடம்பாய் திகழ்ந்ததேங்கிறார். எப்படிங்க? செழும் பொன் உடம்பாய் திகழ்ந்ததேங்கிறாரு. அப்போது மறுபடியும் இளமை திரும்பி போச்சு, உடம்பெல்லாம் தங்கம் ஆகி போச்சின்னு சொல்லி சொல்கிறாரு. இது அனுபவ பாட்டு. மேலே சொன்னது பொதுவான விஞ்ஞானம், இந்த பாட்டு அனுபவத்திலிருந்து பிறந்தது. பெருமான் எல்லாம் தன்னுடைய அனுபவத்தை பூரா சொல்லுவார். உடல் மாற்ற விரிவுன்னு அகவல்ல ஒரு பகுதி இருக்குது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? உடல் மாற்ற விரிவு தோளெல்லாம் குழைந்திட சூழ்நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட, இப்படி வருது இல்லைங்களா? அதில் 39 உடல் மாற்றங்களை சொல்கிறார். மியூட்டேஷன்ஸ்னு விஞ்ஞானி சொல்லுவாங்க ஐயா. அந்த 39 மியூட்டேஷன்ஸை வள்ளல் பெருமான் சொல்கிறார். வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்தில் மேல்நாட்டில் சார்ல்ஸ் டார்வின் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் தான் இந்த பரிணாம விதி, எவல்யூஷன் தியரியை கண்டுபிடிக்கிறார். 2 புஸ்தகம் எழுதுகிறாரு. அதாவது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், டெசன்ட் ஆஃப் மேன், 2 புஸ்தகம் எழுதி தான் இந்த மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு ஒரு கடிதாஸ் எழுதுறாரு. ஐயா, பழசெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எதிர்காலத்தில் இந்த உடம்பு என்ன ஆகும்? What are the mutations that are going to take place in the future human body அப்படின்னு அவர் கேட்குறார். டார்வின் ஒரே வரியில் பதில் எழுத, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு எழுதுறார். அதே வருஷம் வடலூரில் வள்ளல் பெருமான் தன்னுடைய உடம்புல அந்த மாற்றங்களை செய்து காட்டுகின்றார். அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றுகின்றார். மாற்றுகின்ற பொழுது தன்னுடைய உடம்பில் ஏற்பட்ட 39 மாற்றங்களை, 39 மியூட்டேஷன்ஸ் பதிவு பண்ணுறார். அதான் அந்த தோளெல்லாம் குழைந்திடன்னு பாட்டு வருது பார்த்தீங்களா, அதான் அதை அவர் பெருமான் செய்து காட்டுறார். இப்போ சொல்லுங்கள், யார் பெரிய விஞ்ஞானி? அதனால தான் நான் சொல்கிறது, 1000 டார்வின்கள் வந்தாலும் ஒரு வள்ளல் பெருமானுக்கு இணையாக மாட்டார்கள். ஏன் சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்கய்யா. இன்னும் 1000 பேர் வந்தாலும் என்ன பண்ண போகிறான்? புஸ்தகம் எழுதுவான், புஸ்தகம் எழுதான், கருத்தை சொல்லுவான். அவன் உடம்புல அவனால் செஞ்சு காட்ட முடியுமா? 1000 பேர், 1,00,000 பேர் டார்வின் வரட்டும், தியரி தானே, புஸ்தகம் தானே எழுத முடியும் இல்லையா? மனசில் 1008 கற்பனை வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வைக்கலாம். ஆனால் அதை உடம்புல செஞ்சு காட்டணும் இல்லையா? பெருமான் விஞ்ஞானியாக இருந்தார். தொடூர் வேலை இதனார் பிரம்மஞான சபையினருக்கு கொடுத்த அறிக்கையில் சொல்கிறார், என்னுடைய குருநாதர் வள்ளல் பெருமான் தன்னை எப்பொழுதும் ஒரு விஞ்ஞானி என்றே கூறிக்கொண்டார். அவர் காலத்திலேயே அப்போ ரயில் வந்துடுச்சு, டெலிகிராம் எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. அதனால் இவருக்கு சயின்ஸ் பூரா தெரியும். ஆக இப்படி சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். நல்ல உங்களுக்கு இன்னொரு விதி சொல்லி கொடுத்துருக்குறேன்.
எந்த ஒரு பாட்டுனாலும் சரி, அது புது கவிதையோ பழைய கவிதையோ, அந்த பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சாவி ஏதாவது ஒரு சொல்லில் அந்த கவிஞன் வச்சுருப்பான். ஒரு சொல்லில் அந்த சாவி திறவுகோல் இருக்கும். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியும். இப்போ இந்த பாட்டில் என்ன அந்த மாதிரி ஒரு திறவுகோல் இருக்குன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய உடம்பு என்னாச்சுன்னு சொல்கிறாரு, செழும்பொன்னு சொல்கிறார். அந்த செழும்பொன்றது தான் திறவுகோல். நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை, புது விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அது என்னன்னா, உன் உடம்புல எவ்வளோ தங்கச்சத்து இருக்கு, நல்லா கவனிச்சுக்கிங்க. உங்கள் உடம்புல எவ்வளோ தங்கச்சத்து இருக்கு, அவ்வளோதான் உங்கள் ஆயுசு. உங்கள் உடம்புல எவ்வளோ தங்கச்சத்து இருக்கு, அவ்வளோதான் உங்கள் ஆயுஸ். புரியுதுங்களா? நீங்கள்லாம் கொடுத்து வச்சுங்க. பெண்கள்லாம் அதிக நாள் வாழ்வாங்க. காரணம் என்னென்னா நிறைய தங்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கையில், காலில், கழுத்தில், மூக்கில், காதில் எல்லாம். எங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது இல்லையா? கொடுத்து வச்சவங்க. சரி, இப்போது இதுக்கு பெருமான் வந்து எது சொன்னாலும் காரணத்தோடு சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாற்று, ஒரு கேரட்டு, உடம்பு பூரா வேறு தோல் இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு மாற்று, ஒரு கேரட்டு உள்ள பிரம்மனின் ஆயுள் 4,32,000. ஒரே ஒரு மாத்து உடம்புல தங்கம் இருந்துச்சுன்னா அந்த ஆயுள், அந்த உடம்புக்கு ஆயுசு எவ்வளோங்க? 4,32,000. அதான் பிரம்மனுடைய ஆயுள். பிரம்மனுக்கு வந்து ஒரு கேரட்டு தான் இருக்குமா தங்கம். அப்புறம் 2 மாற்று உள்ள விஷ்ணுவனுடைய ஆயுள் அதை போல் 2 பங்கு, 8,64,000 அப்படின்னு சொல்றார். அப்புறம் 3 மாற்று உள்ள ருத்ரனுடைய வயசு, அதை 2ஆல பேருக்குங்க, 17 லட்சத்தி சில்லற வருஷம் வரும். இப்படியே அவர் போயிட்டே இருக்குது. கடவுளுக்கு சொல்லும்போது எல்லையற்ற மாற்றுன்னு சொல்லுவார். சிவனுக்கு சொல்லும்போது அருட்சிவம்னு சொல்லிட்டு எல்லையற்ற மாற்றுன்னு அந்த இதில் அவர் ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துருப்பார். உரைநடை பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம்னு கொடுத்துருப்பாரு. அதில் எல்லையற்ற மாற்று, ஈஸ்வரனுக்கு ஏது குறைபாடே இல்லையே, அவங்க உடம்புல என்ன அழுக்கு இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. அப்போ எல்லாத்தையுமே பெருமான் வந்து விஞ்ஞானமாக சொல்கிறாரு. நம்ம அவர் ஏதோ பஜனை பாட வந்த புலவர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் தான், இல்லைன்னு சொல்ல, பெரும் பக்தி. ஆனால் இங்கே இப்படி சொல்கிறாரு. நல்ல இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். 4 புருஷார்த்தம் பெருமான் சொன்னார். என்ன அது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நாம் ஏன் வாழணும் அப்படின்றதுக்கு திருவள்ளுவர் நமக்கு 3 புருஷார்த்தம் கொடுத்தார். அறம், பொருள், இன்பம் 3 கொடுத்தாரு இல்லைங்களா? அதை அப்படியே மாற்றி வள்ளல் பெருமான் வேற 4 கொடுக்குறாரு. ஏமசித்தி, சகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மை மாலுத 4 கொடுக்குறாரு. இந்த 4ல் முதல்ல என்ன வருது? முதல்ல என்ன வருதுங்கய்யா? ஏமசித்தி. உலகத்திலேயே யாருமே எந்த ஞானியுமே இப்படி சொல்லவே இல்லை. வள்ளல் பெருமான் தான் ஏமசித்தியை முன்னால் வைக்கிறாரு. ஏமசித்தின்னா என்னங்கய்யா? செம்பை தங்கம் பண்ணுறது, பித்தளையை தங்கம் பண்ணுறது, இரும்பை தங்கம் பண்ணுறது ரசவாதம். இதுக்கு பேர் ஏமசித்தி. இந்த ஏமசித்தியில் 2 வகை இருக்குது, தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அது என்னன்னா, வகர வித்தை, தகர வித்தை. சொல்லுங்க, வகர வித்தை, தகர வித்தை. வகர வித்தைனா இந்த ரசவாதிங்க வந்து இந்த ரசம்னா பாதரசம், மெர்க்குரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பாதரசம். வாதம்னா தங்கம். அந்த மெர்க்குரிய பாதரசத்தை தங்கம் பண்ணுறது. ஏன்னா ஒரே ஒரு அணு தான் வித்தியாசம். தங்கத்துக்கும் பாதரசத்துக்கும் ஒரே ஒரு அணு, ஒன்று 80, ஒன்று 79. ஒரு அணுவை கூட்டிட்டீங்கன்னா அது தங்கமாயிரும். புரியுதா? ஒரே ஒரு அணு அதில் கூட சேர்த்திட்டிங்கன்னா அது தங்கமாயிரும். அதனால தான் ரசவாதம்னே அதுக்கு பேரே வச்சாங்க. வச்சிங்களா? அப்புறம் மீதி எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை உடம்புல செஞ்சுக்கணும். பாதரசத்தை தங்கமாக மாற்றுறது பெருசு இல்லை, இந்த உடம்பை தங்கமாக மாற்றணும். அதுக்காக தான் அது முதல் படி, அது வாசப்படி, இது வீடு.
அப்போ இதுக்கு பேர் தகர வித்தைன்னு பேர். உடம்பை மாற்றிக்கணும். ஏன் மாற்றிக்கணும்? ஒரு கேரட் மாறினால பிரம்மனாயிடுவீங்க. நீங்கள் படைப்பு தொழிலுக்கு போயிடுவீங்க. 4,32,000 வருஷம் வாழலாம். நீங்கள் 2 கேரட்டுக்கு போயிடுச்சுன்னா 8,64,000 இப்போ இப்படி போடும். ஆக இந்த தங்கம் பண்ணுறது எப்படி அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்கிறார். உலகத்திலேயே வேறு யாருமே சொல்லாத அளவுக்கு 14 விதமான ரசவாதங்களை பேசுகிறார். எத்தனைங்க? 14 விதமான ரசவாதங்கள். அது உரைநடை பகுதியில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நயன தீட்சை என்னங்கய்யா, பார்த்த உடனே தங்கமாக வருது. இந்த கோயிலே எப்படி கட்டினா உங்களுக்கு தெரியுமா வரலாறு? அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பார்வதிபுரம் கிராம மக்கள் 106 ஏக்கரை இலவசமாக கொடுத்துட்டாங்க. பெருமான் ஒரு வரைபடம் போடுறார், இந்த மாதிரி எனக்கு கோயில் வேணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கான்ட்ராக்ட் கேட்குறாரு, 75,000 ஆகுங்கய்யாங்கிறார். அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னே 75,000, இன்றைக்கி 75 கோடி. யார் வச்சிருக்கா அவ்வளோ பணம்? இவரே பரதேசி. இவர் ராமலிங்க பரதேசின்னே பேர் இவருக்கு. இவரே பரதேசி. இவர்கிட்ட 75,000 ஏதுங்க? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஈஸ்வரன்ட்டு போய் கேட்குறாரு, ஐயா நிலத்தை கொடுத்துட்ட, கட்டடம் கட்டுறது நானே பரதேசி, என்கிட்ட ஏது காசு, இது எதாவது ஏற்பாடு பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன்ட்டு போய் கேட்குறாரு. இவர் எது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. உடனே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? பொன் செய்யும் வித்தையை கற்றுத்தந்தான்ங்கிறார். ஈஸ்வரன் இவருக்கு என்ன பண்ணுறாரு? பொன் செய்யும் வித்தையை கற்றுத்தந்தான். இங்கேயும் சேலத்தில் இப்போ ஒரு 10,000 கல்வம் ஓடிக்கிட்டு இருக்குது தங்கம் பண்ணணும்னு. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நான் அவனுக்கு கூடலாம் சேர்த்து சுற்றி இருக்கிறேன். இது ஆவதரான்னு விட்டேன். ஏன்னா ஆண்டவனாக சொல்லி கொடுத்தால் ஒழிய அது நடக்காது. ஏன்னா இயற்கையை மாற்றணும் இல்லைங்களா? இயற்கையை மாற்றணும் இல்லையா? இரும்பாக இருக்கிறதே தங்கமாக்கணும். இது ஆகிற வேலையா? அது பெருமானுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்னென்ன மூலிகையெல்லாம் இருக்குப்பா, அதை எடுத்துக்கிட்டு நீ இப்படி பண்ண அப்படின்னாக்கா அது தங்கமாயிடும் அப்படின்னு. அதுலேருந்து ஒவ்வொன்றா மேலே போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவர் உடம்பையே மெய்ப்பொருளாக்கிக்கிறார். உடம்பு பூரா மெய்ப்பொருளாகிறது. அதுக்கு ஒரு பாட்டு சொல்வார். எப்படின்னா, வையகமும் வானகமும் வாழ்த்திட எனக்கு அருளை எறிவழித்தார் பெருஞ்சோதி. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாமே அருள்மயமாக மாறிவிட்டது. இந்த உடம்பு அருள் உடலாக மாறிவிட்டது. அழியா வடிவதுவே அருள் வடிவு. அப்போ உடம்பே மெய்ப்பொருளாய் போச்சு. எங்கேயோ ஒரு முப்பு இல்லை, 3 முப்பு இல்லை. மெய்யினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்ற என் அருள் பெருஞ்சோதி. எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் உடம்பே பூராவும் மெய்ப்பொருளாய் போச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அண்டா தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வர்றாங்க. உடனே இவர் ஈஸ்வரன் நோக்கி, அப்பா இந்த கோயில் கட்ட சொல்லிட்ட, இதுக்கு பணம் வேணும், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. கும்பிட்டு ஒரு துணியை போட்டு மூட சொல்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கழித்து துணி எடுங்கப்பாங்கிற. துணி எடுத்தால் தங்கமாக இந்த தண்ணியெல்லாம் தங்கமாகி போச்சு. இது நடந்த வரலாறு. அப்புறம் அதை வெட்டி அந்த காலத்தில் பம்பாயின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி மும்பைன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் பம்பாய். அங்கே கொண்டு போய், இங்கே யார்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது? 75,000 ரூபாய் அங்கேருந்து கொண்டாந்து அந்த கோயில் கட்டினார். இந்த கோயில் கட்டினதே அதிசயம். இந்த கோயிலுக்கு முன்னால் எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ அதிசயம் நடந்துகிட்டு இருக்கும். எத்தனையோ பேர் பிளட் கேன்சரே குணமாக இருக்குது. அங்கே எங்கிட்டயே 2 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி அது எப்படி நடக்கும்? அருட்பெருஞ்சோதியினுடைய அந்த பார்வை, அதான் முண்டி அடிச்சுக்கிட்டு எப்படியாவது அதை பார்த்துடணும்னு போகிறாங்க இல்லைங்களா மக்கள். ஏன் பண்ண சும்மா பைத்தியமா செலவு பண்ணிக்கிட்டு போய் வடலூருக்கு போய் அந்த எல்லாம் மிதிப்பட்டுக்கிட்டு வரணும்னு ஏதாவது ஆசையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே போனால் நடக்குது, அங்கே போனால் நடக்குது. அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய பார்வை நம்ம மேலே பட்டால் நம்ம குறையெல்லாம் தீரும். உடலில் இருக்கிற நோயெல்லாம் குணமாகுது, மனசில் இருக்கிற குறையெல்லாம் நீங்குது, தொழிலில் உயர்ச்சி கிடைக்குது. இப்படி எத்தனையோ நடக்குது. அதுங்க போனால் நீங்கள் தெரியும். அப்படி இவர் இதுக்கு நயன தீட்சை, நயனன்னா கண்ணு. இதை கேள்விப்பட்டவுடனே அந்த காலத்தில் வெள்ளக்கார துறை, சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த வெள்ளக்கார துறை குதிரை மேலே வந்துடுறான்.
குதிரை மேலே வந்து என்ன தங்கம் பண்ணுறீங்களாமே, இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் செய்யணும், நீங்களாம் செய்யக்கூடாது, இது சட்டப்படி தப்பு அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போது ஐயா அவர் கடவுள் அறிவு, எத்தனை பாஷை வேணாலும் பேசுவார். அவர் கேட்பார், சார் கேன் யூ கிவ் மீ யுவர் வாக்கிங் ஸ்டிக். கையில் அவங்க ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க வெள்ளைக்காரங்க, அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, அது பூன் போட்ட ஒரு பெரம்பு. அதை அவர் கொடுக்குறாரு கலெக்டர். பெருமான் தொட்ட உடனே தங்கமாகி போச்சு, தொட்ட உடனே தங்கமாக மாறி போச்சு. வெள்ளைக்காரன் அசந்து போகிறான். கூட வந்த நம்பாள் தமிழாள் இந்த தாசில்தார், தங்கமாகி போச்சுன்னு அதை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்குறாரு. கையெல்லாம் சுட்டுருது, அவ்வளோ சூடு, கையெல்லாம் புண்ணாயிருது, அப்படியே கீழே போட்டுறாரு. ஐயோ இப்படி இவருக்கு காயம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பாருங்க, இப்போ ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறாரு. பழைய மாதிரி பெரம்பாய் போச்சு. அந்த துரைகிட்ட கொடுத்துட்றாரு. அந்த துரைக்கு ஒன்றும் புரியல. அப்போ சாமி சொல்கிறாரு, ஆண்டவர் தனக்குன்னு ஒரு கோயிலை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாருங்கய்யா, அவர் பண்ணிக்கிறாரு, இதில் நான் செஞ்சது என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அவர் எங்கே குடிசையில் தாங்களே இருந்தார். வள்ளலார் வாழ்ந்த குடிசை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் சித்தி விலாகம் போயிருக்கீங்க? மேட்டுக்குப்போம் போயிருக்கீங்களா? மேட்டுக்குப்போம் ஐயா போகாதவங்கெல்லாம் போய் பார்த்து, ஒரு கடவுள் வாழ்ந்த இடங்கய்யா, உண்மையான கோயில் அதுதான். மீதியெல்லாம் மனுஷன் கட்டின கோயில், அங்கே தான் பெருமான் வாழ்ந்த இடம். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா மாளிகைன்னு சொல்கிறோம். திருமாளிகை மாளிகை அது சும்மா ஜம்பத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெறும் குடிசை. நான் போய் பார்த்துருக்கேன், அது வெறும் குடிசைங்கய்யா. இப்போ தான் எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, இவங்க தப்பு பண்ணுறாங்க. அது வெறும் வந்து குடிசை தானே. அது திருமாளிகை நம்ம ஜம்பத்துக்கு சொல்லிக்கிறது. பெருமான் வாழ்ந்ததுனால அது திருமாளிகை இல்லைன்னு சொல்ல. ஆக அங்கே வந்து தொட்ட உடனே தங்கமாச்சு. இது ஸ்பரிசவாதம், தொட்ட உடனே தங்கமாவது ஸ்பரிசவாதம். இந்த மாதிரி ஒரு 14 விதமான ரசவாதங்களை பெருமான் பண்ணுறார். இதெல்லாம் இதில் இருக்குது, நம்ம உரைநடை பகுதியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவங்கய்யா. இப்போ இந்த உடம்புல தங்கம் பண்ணலாம், நம்புறீங்களா? நம்புறவங்கெல்லாம் கை தூக்குங்க. இந்த உடம்புல தங்கம் பண்ணலாம். ஐயா பண்ணிக்கிட்டார், உடம்பூரா தங்கம் பண்ணிக்கிட்டார் இல்லைங்களா? சரி, ஆதியிலே திருவள்ளுவர் சாமி நமக்கு சொல்லுவார். திருக்குறள் அப்படி படிக்கணும், உரையாசிரியெல்லாம் படிக்கக்கூடாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. அதுக்கு என்ன அர்த்தங்கய்யா? அந்த ஏமாப்புன்ற வார்த்தை தான் திறவுகோள். ஒருமை கண்ணா நெற்றி கண்ணு, இது வந்து 2 கண்ணு, கண் இணைன்னு சொல்லுவாங்க. கண் இணைனா தான் இப்போ இருக்கிற கண்ணு. ஒருமை கண் அப்படின்றது புருவ மத்தியில் சிவனுக்கு இருக்கு இல்லைங்களா, நெற்றி கண்ணு. அந்த மாதிரி அந்த நெற்றி கண்ணில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுப்பா, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அது எங்கே இருக்குது? உன் உடம்புலையே இருக்குது, உன்னுடைய நெற்றிக்கண்ணிலேயே இருக்குது. அங்கே ஒரு கல்வியே ஒரு பெரிய சிலபஸ் வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சித்திரங்கள் நெறி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, அவர் கல்வின்னு சொன்னார். அதுக்கு பேர் வைக்கிறார் வள்ளல் பெருமான். என்ன தெரியுங்களா? திருச்சிற்றம்பல கல்வி. சிற்றம்பலம் எங்கே இருக்குங்க? உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே ஆத்மா இருக்குது, அதுக்கு பேர் தான் சிற்றம்பலம்னு பேர். சிற்றம்பல கல்வின்னு பேர் வைக்கிறாரு. கற்றேன் சிற்றம்பல கல்வியை, கற்று கருணை நெறி உற்றேன். அதோட நான் நிறுத்திக்கல, இதில் 2 யோகம் இருக்குது. திருச்சிற்றம்பல கல்வியை எப்படி கற்றுக்கிறது, உள்ளார எப்படி பார்க்கறது, இது ஒரு யோகம். கருணை நெறி என்பது ஒரு யோகம். இந்த 2 யோகத்தை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் ஏமாப்புன்னு ஏன் சொன்னார் தெரியுங்களையா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும்னா, நம்ம உடம்புல 7 தாதுக்கள் இருக்கு. மேலே தோல், உள்ளார தசை, அப்புறம் எலும்பு, அதுக்கப்புறம் நரம்பு, அப்புறம் ரத்தம், அப்புறம் நினம், அப்புறம் கொழுப்பு, இப்படி 7 தாதுக்கள் இருக்கு. இதுதான் எழுமையும் ஏமாப்பு. 7 என்ன ஆயிடும்? தங்கமாயிடுன்ட்டார். எப்போ? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால, 2000 வச்சு எவ்வளோ, அது நமக்கு வேணாம். 5000 வருஷத்துக்கு முன்னாலே திருவள்ளுவர் சாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? தம்பி, உங்களுடைய உடம்புல 7 விதமான தாதுக்கள் இருக்கு, திசுக்கள் இருக்கு. அந்த 7 திசுக்களையும் தங்கமாக நீ மாற்றிக்கொள்ளலாம். எப்படிங்க?
ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே போய் படிச்சுக்கோ, அதுக்கு பேர் சிற்றம்பல கல்வி. எங்கே இருக்குது? சிற்றம்பலத்தில் இருக்குது. சிற்றம்பலம் எங்கே இருக்குது? உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே எச்சி விழுங்குறீங்க இல்லையா, அந்த எச்சி முழுங்குறதுக்கு மேலே ஒரு வெட்ட வெளி இருக்குது. அதான் சிதம்பரம் கோயில். சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போனவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஐயா, போகாதவங்கெல்லாம் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க ஐயா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நம்ம கண்ணு கிடைச்சதுக்கு 2 கோயில் நம்ம பார்க்கணும். சிதம்பரம் நடராஜர் கோயில் போகணும். ஏன்? அங்கே வந்தால் வெட்டவெளி தரிசனம் இருக்குது. ஒரு இது தொங்க போட்டிருப்பாங்க, தங்கத்தில் செஞ்ச இலை, வில்வ இலையை தொங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீக்குவாங்க, அந்த திரை இருக்கும், அதை நீக்குவாங்க. நீக்குனா உள்ளார ஒன்றுமே இருக்காது. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனார். டே அங்கே பாடுறா அப்படின்னாரு. அது என்னப்பா அங்கே ஒன்றுமே இல்லையே, என்னத்தை பார்க்கறது அப்படின்னா, அதை தான்டா பாடுறான்னார். அந்த வெட்ட வெளி தான்டா சிவன், அதான் பாருன்னார். அது பாரு, அந்தாண்ட நான் உனக்கு தெரியாது பாரு, அந்த நடராஜர் இருக்கார், அதான் சிவன் அப்படின்னா. டேய் நீ பாடுறான்னார். 3 விதமாக நமக்கு சிதம்பரம் கோயிலிலே கடவுளை காட்டுகிறார்கள். உருவமாக நடராஜ பெருமான், பாதி உருவம் பாதி அருவமா சிவலிங்கம் இல்லைங்களா, அருவமா வெட்ட வெளியா அங்கே இருக்கு. இது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சிதம்பரம் கோயில் கட்டினது. அப்பவே சிவனை வந்து வெட்ட வெளியாக நமக்கு காட்டுறாங்க இல்லைங்களா. சரி, இப்போ அதுக்கு பெருமான் என்ன பண்றாருன்னா, அதுக்கு அப்படியே அது வந்து பூர்வஞான சிதம்பரம், உத்தரஞான சிதம்பரம்னு பின்னால வந்த சிதம்பரம்னு வடலூர்ல நமக்கு காட்டிட்டாரு. இது எப்படி காட்டுறாரு? அந்த வெட்ட வெளி எப்படி இருக்குதுன்னா, வெட்ட வெளியே ஜோதியா இருக்குதுங்கிறார். வெட்ட வெளியே ஜோதியா இருக்குதுங்கிறார். இருட்டா இல்லை, அது ஜோதியா இருக்குதுங்கிறாரு. அங்க அவங்க காட்டல, இங்க இவர் காட்டுறார். அது எப்படி சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க, ஒரு விஞ்ஞானின்றதுக்கு எத்தனை சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ ராக்கெட்ல போறீங்கய்யா, சந்திர மண்டலத்தை தாண்டி, சூரிய மண்டலத்தை தாண்டி, அப்புறம் கேலக்சி எல்லாம் தாண்டி, அண்டங்கள் எல்லாம் தாண்டி கடைசியா போயிட்டு இருக்கீங்க. கடைசியா போனா அங்க ஈஸ்வரனுடைய பேரம்பலம் இருக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய பேரம்பலம் இருக்கு. இது இங்க இருக்கிறது சிற்றம்பலம் குருமதிக்குள்ள, அங்க இருக்கிறது பேரம்பலம். அந்த பேரம்பலத்தை வள்ளல் பெருமான் பார்க்கிறார். பார்த்து அப்படியே வர்ணிக்கிறார். மீன் மறுத்து சுடர்மயமாய் விளங்குகின்றவின்னே, அங்க நட்சத்திரமே இல்லையாம். மீன்னா நட்சத்திரம், நட்சத்திரமே ஒன்று கூட இல்லை, ஆனா பிரகாசமா இருக்குதான். அந்த வெட்ட வெளியே பிரகாசமா இருக்கான். அதனால சொல்றார், மீன் மறுத்து சுடர்மயமாய் விளங்குகின்ற விண்ணே அப்படின்னு வர்ணிக்கிறார். அதே பார்த்துட்டு வர்றாரு இவர் வள்ளல் பெருமான். அதை பார்க்கிற கண்ணு அருட்கண்ணு பேரு. நமக்கு 5 விதமான கண்ணு இருக்குதுன்னு சொல்லி சாமி சொல்றாங்க. இதுல 5வது கண்ணு கடவுள் கண்ணு, அதுக்கு பேர் அருட்கண்ணு. அது இந்த அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள்ங்கிறார். அந்த மாதிரி எல்லாத்தையுமே பெருமான் பார்க்கிறார், கடவுள் நிலைக்கே போறார். சரிங்களா? சரி, கொஞ்சம் பாடம். அதாவது ஏழுமையும் ஏமா புடைத்து, சரி, அதுக்கு தான் இந்த கல்விக்கு விளக்கம் சொல்றார். எப்படின்னா, எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. பெருமா இந்த 2 கண்ணுக்கு மத்தியில 2 புருவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு கேப்பு வெளி தெரியுது இல்லைங்களா, இங்கேயே கொஞ்ச நேரம் கவனம் வச்சுக்கிறது. ஒரு 3 மாசம் கவனம் வச்சிங்கன்னா தூக்கத்தில் கூட இந்த புருவ மத்தியில் உங்களுக்கு எறும்பு ஊடுற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ முதல் பாடம் ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம். அடுத்த பாடத்துக்கு உள்ளார போகணும். உள்ளாரன்னா அண்ணாக்குக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கவனம் வைக்கணும். இதுக்கு தான் வந்து வாசி யோகத்தை ஊதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பெருமான் சொல்லுவார், ஒரு வாயிற்படி இருக்குது, அதில் ஒரு கதவு இருக்குது, அதில் ஒரு பூட்டு இருக்குது. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு தான் ஜீவகாருண்யம். உன்னுடைய மனசில் ஜீவகாருண்ய எண்ணத்திலேயே எப்பவும் இருந்தால் அந்த பூட்டு வந்து திறந்துக்கும். இந்த இடத்துல நானே பயப்படுற மாதிரி ஒரு செய்தியை சொல்வார் சாமி. என்னன்னா, தாயுமானவர் போன்ற மிகப்பெரிய வேதாந்திகள் கூட மோட்ச வீட்டிற்குள் நுழைய முடியாமல் வாயிற்படியிலேயே திரிந்திருந்து பூமிக்கு வருவர். சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் ஜீவகாருண்யம் செய்து அந்த சாவியை பெற்று கொண்டு போய் அந்த பூட்டை திறந்து மோட்ச வீட்டிற்குள் நுழைவார்கள் என்பார். அப்போ வெறும் வேதாந்தம், வெறும் யோகம் பத்தாது அப்படிங்கிறார். கூடவே ஜீவகாருண்யமும் செய்யணும் அப்படின்னு சாமி சொல்றாரு.
சரி, அப்படி உள்ளார போயிட்டா என்ன ஆகுன்னா சாக மாட்டீங்க. அப்படி அந்த வாயிற்படியை திறந்துக்கிட்டு உள்ளார போயிட்டா என்ன ஆகுங்க? யமதர்மராஜா அங்கே வர முடியாது, அவர் வெறும் இருட்டு, அவர் அங்கே வர முடியாது. அப்போ நீங்கள் சாக மாட்டீங்க, முக்தி நிலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் அங்கிருந்து சித்தி நிலை, அங்கிருந்து ஞான சித்தி நிலை, அங்கிருந்து சிவனுடைய 9 நிலைகள், அப்புறம் 10வது நிலை அருட்சிவ நிலை. அகவல் ஆரம்பத்தில் சொல்றாரு பார்த்தீங்களா, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. பதின்னா ஊர், இப்போ திருப்பதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ அங்கே உள்ளார போயிட்டா பெருமான் சொல்கிறார் அகவல்ல வரும் ஒரு வரி, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் யாவையும் கண்டிடும் ஓர் உளவை அறிந்தீரே. உள்ளார போயிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பூராவும் எத்தனை உலகங்கள் இருக்கு அவ்வளவையும் பார்க்கலாங்கிறார். உலகம் யாவையும் கண்டிடும் ஓர் உளவை அறிந்தீரே அப்படிங்கிறார். இப்படி நிறைய போகுதுங்கய்யா. அகமறீர் அனகம் அறிந்து அழியா கருணை அமுத வடிவம் பெறலாம் அம்மி. நீங்க இது ஞான சரியில் இருக்கு. லிமிட்டட். நமக்கு ஒரு உடம்பு 5 அடி தான் இருக்குது. கடவுளுடைய உடம்பு எப்படி இருக்குதுங்க? எல்லையற்றது. அதுக்கு பேர் அனகம். அகம்னா ஆத்மா. ஆத்மா அணு அளவுக்கு இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்ட. ஆனால் எல்லையற்றது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை நீ தெரிஞ்சுக்கணுமா? இங்கே வா, நான் சொல்லித்தர்றேன். அந்த அனகத்தை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது அனகம் என்பது என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் உடம்பே என்ன ஆகும்? அழியா கருணை அமுத வடிவம் கிடைக்கும் அப்படின்னு பெருமான் சொல்கிறாருங்க. கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக இன்றைய வாழ்க்கைக்கு என்ன தேவை. நமக்கு இளமை வேணும் இல்லைங்களா? அந்த அம்மா வேணான்ச்சு, சரி பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப மேல்நிலையில் இருக்காங்க, ரைட்டு. நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வேணும், எனக்கு கூட கொஞ்சம் வேணுங்க. 75 வயசு ஆகி போச்சு, பேசினா மூச்சு வாங்குது இல்லையா? கொஞ்சம் அப்படியே இளமை கிடைச்சா பரவாயில்ல இல்லையா? அதுக்கு பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு விஞ்ஞானபூர்வமாக. என்னன்னா, ஈஸ்வரனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கும் நினைப்போல் நுதற்கண் ஈந்து உதைப்பித்தாய் கூற்றையே. அடுத்தது சொல்றாரு, சிதைவை மாற்றியேங்கிறார். ஈஸ்வரன் இடது காலால யமனை எட்டி உதைச்சதுல நமக்கு புராண கதை. ஆனா இவர் விஞ்ஞானி. அதனால் இங்க என்ன சொல்றாரு, அப்பா எனக்கும் உன்ன மாதிரி எனக்கு நெத்திக்கண்ணை கொடுத்த, எனக்குள்ள இருந்து யமனை எட்டி உதைச்சிட்ட, நான் இப்ப சாக மாட்டேன். ஆனா என்னாச்சு? சிதைவை மாற்றியே. நம்ம உடம்புல இருக்கிற செல் எல்லாம் இருமா 5 லட்சம் கோடி செல்லு. எத்தனை இருக்குது? 5 ட்ரில்லியன். 5 லட்சம் கோடி செல் இருக்கு. இது ஒரு வாரத்தில் செத்து போகுது. போன வாரம் இருந்த குப்சாமி இந்த வாரம் இல்லை, இப்போ இல்லை, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளு நீங்க அடுத்த தடவை வரும்போது வேற ஆள் இருப்பார். ஒரு வாரத்தில் செத்து போய் புதுசாக முளைக்கும். பூராவும் வந்துருமா? வராது. 4.25 லட்சம் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு வாரத்தில் எல்லா செல்களும் சிதைந்து போகின்றன. சரி, மூளையில் இருக்கிற செல்லு 2 வருஷம் சிதையாது. அதனால தான் மூளையில் இருக்கிற உத்தரவு வந்தால் தான் உடம்புல எல்லாம் வேலை செய்யும். அவர் சீனியர், 2 வருஷத்துக்கு சாக மாட்டார் அவர் மூளையில் இருக்கிற செல்லு. 3வது எப்பவுமே சாவாது. இப்பவே நம்ம சிரஞ்சீவி தான். நம்ம உடம்பினுடைய ஒரு பகுதி சிரஞ்சீவி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விதி சொன்னேன். ஆண்டவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுடைய செயல்பாடுகளை வைத்து தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். எப்போ? அந்த மீன், என்ன மீன்? ஜெல்லி ஃபிஷ். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கையில இருந்து சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நம்ம உடம்புல ஜெல்லி ஃபிஷ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, மூளையில சில பேருக்கு கண்ணு தெரியாது. எல்லாமே சரியா இருக்கும், ஆனா கண்ணு தெரியாது. என்னடான்னா, மூளையில இருக்கிற அந்த பகுதி கெட்டு போயிருக்கும். மூளையில இருந்தா அந்த செல்லு, இது வெளிச்சம் பாருங்க, அங்க இருட்டு இருக்குது, இங்க வெளிச்சம் இருக்குதுன்னு நமக்கு காட்டுது இல்லையா? இது எங்க தெரியுது? முதல்ல மூளையில தான் தெரியும். இது வெறும் கருவி தான், வாசப்படி தான். அப்போ மூளையிலே இருக்கின்ற ஒளியை அறிகின்ற செல்கள் லைட் பெர்சீவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்லு சாவாது, நம்ம கண்ணில் இருக்கிற செல்லு சாவாது.
அதனால தான் ஒருத்தர் இறந்து போனால் ஒரு கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் அப்படியே வச்சுக்கிட்டே போகலாம். நம்மளா கெடுத்துக்கிட்டாலும் ஒழிய பொழுதுன்னைக்கு டிவி பார்த்தா கண்ணு கெடாமல் என்ன பண்ணும் இல்லையா? இல்லைங்களா? நம்ம தானே கெடுத்துக்கிறோம். இல்லைன்னா அது கெடாது, கண்ணு கெடவே கெடாது. அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கார். சரி, இப்போ இந்த 3 விதமான செல் இருக்கு பார்த்தீங்களா? இது பெருமான் என்ன சொல்றாருன்னா, தம்பி முதல்ல உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் மூளையினுடைய செல்லா மாத்து. அது எப்படி சார்? அறிவுபூர்வமாக இரு, உணர்வு பூர்வமாக எப்பவும் தூங்கிட்டு இருக்காத, எப்பவும் விழிப்பு நிலையிலேயே இரு. அப்போ என்ன ஆகும்னா இந்த உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் மூளை செல்லு மாதிரி ஆகிடும். ஆச்சுங்களா? அடுத்தது அந்த மூளை செல்களை எதுவாக மாற்றணும்? ஒளிச்செல்களாக மாற்றணும். ஏன் பெருமான் ஒளி தேகம் வேணும்னு சொன்னாரு? இப்போ புரியுதா? 5 லட்சம் கோடி செல்லும் ஒளிச்செல்களாக மாறினால் நீ எப்படி சாவ? உன் பக்கத்தில் ஏமன் எப்படி வருவான்? வரமாட்டான். புரியுதுங்களா? சிதைவை மாற்றணும். இந்த சிதைவு எப்படி நடக்குதுங்கய்யா? இப்போ நீங்கள் பல்லடத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கீங்க, பஸ் ஏறி வந்திருக்கீங்க, காரில் எப்படியோ வந்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ செல்லு செத்து போயிருக்கும் தெரியுமா? ஒரு 10 லட்சம் செல்லாவது செத்து போயிருக்கும். இப்போ பாருங்கள், தம்பி அன்னதானம் அந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. இதை சாப்பிட்ட உடனே இந்த 10 லட்சம் செல்லும் மறுபடியும் உயிர் பெறும், ரீஜெனரேஷன் ஆகும். மறுபடியும் பிறக்கும். அதை சரி பண்ணும். இது வந்து மெட்டாபாலிசம் சொல்லுவாங்க. ஒன்று அனபாலிசம், அதாவது உற்பத்தி பண்ணுறது. கட்டபாலிசம்னா அழிஞ்சு போகிறது. இந்த கட்டபாலிசம் நமக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் இது தேஞ்சி போகுது, செல்லெல்லாம் செத்து போகிறோம். முதுமை வருது, எல்லாம் செத்து போயிடுறோம். இதெல்லாம் சரி. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஐயா வந்து கொஞ்சம் வேகமாக போகிறேன், கோச்சிக்காதீங்க, டைம் இல்லை. பெருமான் வந்து சில உணவுகளை நமக்கு சாப்பிட சொல்கிறார். அது என்ன பண்ணுன்னா இந்த செல்லெல்லாம் சிதையாமல் காப்பாற்றும். ரொம்ப 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு சமாச்சாரம் தாம்பூலம் எத்தனை பேர் சாப்பிட்றோம் சொல்லுங்க? முதல்ல எங்கள் பாட்டியெல்லாம் சாப்பிட்டு இருந்தா, இப்போ அதை சாப்பிட்றதே கேவலம்னு பண்ணிவிட்டாங்க. பெருமான் 3 வேளை தாம்பூலம் போட சொல்கிறார். தாம்பூலம் சாப்பிட்டீங்கன்னா வயசாகாது. தாம்பூலம் என்ன? வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு. 3 வேளை போட சொல்கிறாரு. அடுத்தது என்னன்னா, கொழுப்பு நீக்கிய தேங்காய் பால் அப்படியே தேவாமிர்தம் பெருமான் சொல்றார். தேங்காய் பால் இருக்குல்லம்மா, அதை செஞ்சுக்கோங்க, அதில் இருக்கிற கொழுப்பை நீக்கணும். இது ஒரு பெரிய சர்ச்சை. நான் இதை ஒரு தடவை பேச போய் என்ன ஆச்சுன்னா, தினம் 100 ஃபோனு. என் வீட்டுக்காரம்மா என் பொண்டாட்டிக்கு அது பதில் சொல்லி சொல்லி சலிச்சு போய் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னத்தையா சொல்லி நீங்க யார் இங்கே இம்சப்படுறது? 100 ஃபோன் தினம் வருது, ஒரு 3 மாசமா வருது, இது என்ன அது அப்படின்னு என் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கினேன் நான். சரி, அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூடு பண்ணக்கூடாதும்பாங்க. லேசாக சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து இது வந்துடும். கொழுப்பு தனியாக வந்து எடுத்துறேன். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் வந்துடும். அது கூட இல்லை அப்படின்னா நமக்கு எளிமையான ஒரு வழி இருக்குது. அதில் ஒரு விவகாரம், ஒரு கதை. அது என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் ஜனங்கள்லாம், அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து சொல்லுக அவையறிதல்னு திருவள்ளுவர் சொல்வார். அவர் மக்களுக்கு நல்லது தான் நினைச்சு சொன்னார். அது பெரிய கேலியா போச்சு. எப்படின்னா, அவர் வந்து ஒரு சித்த வைத்தியர்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார். அவர் என்னன்னா, தம்பி இந்த தேங்காய் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே பெருமான் சொல்கிற மாதிரி கொழுப்பு நீக்கிய தேங்காய் இப்போ அல்லாது. கொப்பரை தேங்காயில் எண்ணெய் எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்குதுங்கய்யா? அப்போ கொழுப்பு நீக்கிய தேங்காய் பால் அப்படின்னு பெருமான் சொல்றதுக்கு இணையா நமக்கு என்ன வருது? தேங்காய் புண்ணாக்கு வருது இல்லைங்களா? அவர் அதை சாப்பிட்டு 98 வருஷம் இருந்தார். 98 வருஷம் இருந்தார். 98வது வயசுல கூட நல்லா நடப்பாரு, கண் பார்வையெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் தன்னுடைய நண்பருக்கு சொன்னார். அவர் 94 வருஷம் இருந்தார். அவருக்கும் இந்த புண்ணாக்கு சாப்பிட சொன்னாரா என்னவோ எனக்கு தெரியாது. இதை சொன்னவர் வந்து ஒரு பெரிய சித்த வைத்தியர். காஞ்சிபுரத்தில் ஒரு சிச்சபை அப்படின்னு ஒரு சித்த வைத்தியர், ஒரு பத்திரிகை கூட நடத்திட்டு இருந்தார்.
அப்போ எதுக்கு சொல்கிறேன்னாங்கய்யா, ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அது என்ன 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா? கொஞ்சம் அதில் அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கிறத பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் கூட சாப்பிட்லாம். புண்ணாக்கு தேங்காய் கொஞ்சம் சாப்பிடுங்களேன், தேங்காய் தானே அது, சுத்தமான தேங்காய், கொழுப்பு நீக்கிய தேங்காய். பெருமான் சொல்கிறார் அது அப்படியே தேவாமிர்தம்னே சொல்கிறார். நம்ம யாரும் செய்யறதில்ல, ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. 16 வயசு மார்க்கண்டேயனா எப்போ இருக்கணும்னு சொல்லிட்டான் நமக்கு, சரிங்களா? சரி, அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 18 காயசித்தி மூலிகைகளை பெருமான் சொல்லியிருக்கார். 18 காயசித்தி மூலிகைகள் இங்கே வந்து நாங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அச்சடித்து எல்லாருக்கும் இலவசமாகவே கொடுத்தோம். ஒரு 2000-3000 காப்பி கொடுத்தோம். 18 காயசித்தி மூலிகைகள் சொல்கிறாருங்க. அதில் 5 சஞ்சீவி மூலிகைகளை, கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை, இந்த 5 நீங்கள் சாப்பிட்டாலே போருங்கய்யா. இப்போ இந்த இவ்வளோ பெரிய விஞ்ஞானி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு 100 சப்ளிமெண்ட் சாப்பிட்றாரு. D1 விட்டமின், K2 விட்டமின், அப்புறம் CoQ10 அப்படின்னு ஒரு என்சைமு, இந்த மாதிரி ஒரு 100 சப்ளிமெண்ட்டை இவர் தினம் சாப்பிட்ற. இவருக்கு வயசு 50, ஆனால் பார்த்தா 30 தான் வயசு இருக்குது. அவர் வேலை செய்கிறதும் 30 வயசு பையன் மாதிரி தான் வேலை செய்கிறாரு. இந்த மாத்திரைங்களால் நான் அப்படி இருக்கேங்கிறார். நம்ம அவதுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண வேணாம். பெருமான் சொல்கிற மாதிரி இந்த முக்கூட்டு சூர்ணம், தம்பி பாருங்க, ஹரிகிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பான், முக்கூட்டு சூர்ணம் கொடுப்பான். அதை தினம் காலையில் கொதிக்க வச்சு கொஞ்சம் வெல்லம் போட்டு சாப்பிடுங்க. இது 100 சப்ளிமெண்ட்டுக்கு இணையாக அது இருக்கும். அடுத்தது வந்து எப்பொழுது படுத்தாலும் இடது கை பக்கமாக படுத்து ஒஞ்சரித்து படுக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுங்க, வலது பக்கத்தில் சூரிய கலையிலேயே சுவாசம் போகும், அது உடம்புக்கு வலிமையை கொடுக்குன்றாரு. அடுத்தது வந்து எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க. நமக்கு வந்து எப்பவும் மூளை கவனம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அண்ணாக்குக்கு மேலே இருக்கிற சிற்றவை மேலேயே இருக்கணும், எண்ணம் அங்கே தான் இருக்கணும். சுவாசம் வலது மூக்கில் ஓடணும், எண்ணம் சிற்றபையில் இருக்கணும். அப்புறம் மனசு எப்பவும் தயவுலேயே இருக்கணும், தயவுலேயே இருக்கணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சல் இதுக்கெல்லாம் பக்கமே போகக்கூடாது, நெகட்டிவ்க்கே போகக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸுக்கே போகக்கூடாது. எப்பவும் எந்த உயிருக்கு நாம் இப்பொழுது எந்த உயிருக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு இரக்கத்திலேயே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வயசாகாதுங்கிறார் பெருமான். அடுத்தது என்ன சொல்றேன்னா வாசியோகம். இது சித்தர்கள்னாலே வாசியோகம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது அண்ணாக்கில் ஊதுவாங்கம்மா. நான் இங்கேயே சபையிலேயே சொல்லி கொடுத்துருக்கேன், தியாசாபிகள் சொசைட்டியில் அண்ணாக்கில் ஊதுவாங்க. இது வந்து மேலை அண்ணாவில் விரைந்து இரு காலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞாலம் அறிய நரை திரை மாறிடும் பாலனுமாவாய் பரானந்தி ஆணையன்னு திருமூலர் சொல்வார். பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இது வந்து சித்தர்கள் நெறி அண்ணாக்கில் வந்து வாசியை வேகமாக ஊதுவாங்க அவங்க. அது ஒரு வழி. அப்புறம் 10 விதமான அமுதங்களை நம்ம நாக்கில் 5 மூளையில் 5 ஒரு 10 விதமான அமுதங்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலான்னு பெருமான் சொல்றார். அதெல்லாம் படிக்கணும். அது தனியாக அமுதங்களின் விஞ்ஞானம்னே ஒரு CD இருக்குது, பெருமானும் கொடுத்துருக்கிறார். உலகத்தில் இதெல்லாம் யாரும் கொடுக்கலிங்கயா என்ன. அப்புறம் வந்து அழுகி போகாத பொருள்களை மட்டுமே உண்கம்பர். அது என்ன சார்? 5 தேன், அப்புறம் வந்து கல்கண்டு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் அயம் முதலிய செந்தூரங்கள், தாமிரம் முதலிய வஸ்பங்கள்னு சொல்வார். முதல்ல தேனை வைக்கிறார். ஏன் தேனை வைக்கிறார்? தேனுடைய குணம் என்ன தெரியுங்களா? எங்கே காயம் இருந்தாலும் புண்ணு இருந்தாலும் உடனே ஆத்திரும். சர்க்கரை புண்ணுக்கு கூட வந்து தேன் வச்சிங்கன்னா உடனே குணம் முடியும். இப்போ இந்த உடம்புக்கு என்ன பேர் தெரியுங்களையா? இவ்வளோ பெரிய உடம்பு, அரடி உடம்பு இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? காயம். காயம்னா என்ன? புண்ணு. பிறக்கும் போதே புண்ணாக தான் பிறக்கிறோம், புண்ணாகவே வாழ்கிறோம், புண்ணாகவே சாகிறோம். இந்த புண்ணை குணப்படுத்துறதுக்கு உண்டான இறைவனுடைய பொருள் என்னங்க? தேனு. அதனால தான் முருகனுக்கு தேனும் தினைமாவும் தான் படைப்பாங்க. அவன் எப்பவும் இளமையோடு இருப்பான். முருகன் கடவுள் எப்படி இருக்காருங்க? இளமையாக இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த தேனை தான் முதல்ல வைக்கிறாரு இல்லைங்களா? அப்புறம் இந்த அயச்சந்தூரம், தாமிர பஸ்மெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது எதுக்கு அப்படின்னா ரகசியம் தெரிஞ்சுக்கணும். எவ்வித தந்திரத்திலாவது தினசரி கரிசாலையை உட்கொள்கன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு சாமி? இந்த கரிசாலை போய் நீங்கள் இரும்பு,
தாமிரம் உள்ளார சாப்பிட சொல்றாருங்களே பஸ்பம், அதை தங்க பஸ்பமா மாத்திரும். என்னவா மாத்திரும்? தங்க பஸ்பமா மாத்திரும். அவரு தங்கம் செஞ்சார், அவர் சாப்பிட்டுருப்பாரு ஐயா. ஆனா அவருடைய நோக்கம் என்ன? கடைசி ஏழையும் பயன்பட வேண்டும். அவன் போய் தங்க பஸ்பம் வாங்குறதுக்கு அவன்கிட்ட பணம் இருக்குமா? இருக்காது. ஆனா ஐயச்சேந்தூரம் தாமிர பஸ்பன்றது வாங்கிக்கலாம், சீப்பா கிடைக்கும். அப்ப கரிசாலையை சாப்பிட்டா என்ன பண்ணும்? இந்த கரிசாலை உள்ளார போய் ஒரு கெமிக்கல் சேஞ்சு வாதம் பண்ணி அந்த இரும்புங்க செம்பையும் என்ன பண்ணுங்க? தங்கமா மாத்திரும். ஐயா இந்த மாதிரி நிறைய நமக்கு இளமையாக்கிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான விஷயங்களை பெருமான் கொடுத்துருக்கிறார். நேரம் ஆச்சு, ஐயா சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ அடுத்த பூசம் ஆவணி மாதம் 21/8/25 வியாழக்கிழமை, 21ஆம் தேதி வியாழக்கிழமை அடுத்த பூசம் வருதுங்கய்யா. நீங்கள் எல்லாரும் இங்கே கலந்துக்கணும். இப்போது ஜோதி தரிசனம் நடக்கும். அது முடிஞ்ச உடனே இங்கே எல்லாருக்குமே இலவசமாக பிரசாதம் கொடுப்பாங்க, அன்னதானம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 21ஆம் தேதி நீங்கள் அனைவரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.